குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், உங்கள் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன். நான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்போ டெபிட் சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸு, சேல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, கிரெடிட் சேல்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, செக் டிஸ்ஹானர், அதே பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் டிஸ்ஹானர். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்ட்டு, பை கேஷ் அக்கௌண்ட்டு, ரிசீவ்டு, பேங்க் அக்கௌண்ட் செக் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுடு, சேல்ஸ் ரிட்டர்னு, பேடப்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவ்டு, பேலன்ஸ் சிடி, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் வந்து 10th சம் வந்து போட போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டெப்டார்ஸ் ஆன் 1st January 2018 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸு, அதேமாதிரி டிஸ்கவுண்ட் அலவுடு, சேல்ஸ் ரிட்டர்னு, டெப்டார்ஸ் ஆன் 31st December 2018 இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து சம் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, நம்மளுக்கு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம வந்து எழுதிக்கணும். டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட் டபுள் காலம் வந்து யூஸ் பண்ணணும். பர்டிகுலர் காலம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா 40,000 January 1st 2018 டு பேலன்ஸ் பிடி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 40,000. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, டெபிட் சைடு அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கிரெடிட் சைடு தான் இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் ரிசீவ் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் எவ்வளோனாக்கா 1 lakh. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பை டிஸ்கவுண்ட் அலவுடு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அலவுடு அக்கௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,000. எவ்வளோன்னா 5,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் பண்ணது என்ன ஆயிடுச்சுனாக்கா ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. சேல்ஸு ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, பை பேலன்ஸ் சிடி நம்ம க்ளோசிங் வந்து December 31st 2018 வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60,000. பை பேலன்ஸ் சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000. அவ்வளோதான். அப்போ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,67,000. அதேமாதிரி என்ன பண்ணுறோம், 1,67,000லேருந்து கிரெடிட் சைடு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 40,000 மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,67,000 மைனஸ் 40,000. இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,27,000. இதுதான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே 2 சேல்ஸு ஃபார்முலா பிரகாரம் 2 சேல்ஸு அக்கௌண்ட்டு கிரெடிட் சேல்ஸு அப்படின்னு எழுதிட்டு கீழே என்ன எழுதுனா பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதணும். இப்போ இங்கே என்ன வரும், 1,27,000. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு, இது டோட்டல் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,67,000. இப்போ டெபிட்டில் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க, அதை ஓப்பனிங் கொண்டு வந்துட்டோம். அதேமாதிரி கேஷ் ரிசீவ்டு கிரெடிட் சைடு வரும். அப்போ 1 lakh கொண்டு வந்துட்டோம். அதேமாதிரி பை டிஸ்கவுண்ட் அலவுடு எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் சைடு, பை சேல்ஸ் ரிட்டர்னு 2,000, பை பேலன்ஸ் சிடி 60,000. டோட்டலி 1,67,000. அதுலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 40,000 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 1,27,000. இப்போ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தா 1,67,000. இதுதான் வந்து ஆன்சர்.
அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 11th சம்மு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸ் ஆன் 1st April 2018 50,000. அதே மாதிரி கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் டியூரிங் த இயர் 1,50,000. ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 15,000. பேட் அப்ஸு 5,000. டெப்டார்ஸ் ஆன் 31st March 2019 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70,000. கேஷ் சேல்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க 1,40,000 வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுனாக்கா நம்மளுக்கு என்ன தெரியணும், கேஷ் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, அதேமாதிரி கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆனாக்கா இங்கே என்ன மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 1,40,000. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணுனாக்கா கிரெடிட் சேல்ஸ் என்னங்கிறத என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டு பேலன்ஸ் பிடி. டு பேலன்ஸ் பிடி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெபிட் சைடு அது மட்டும்தான் இருக்குது. இதில் பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோனாக்கா 1,50,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பை ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோனாக்கா 15,000. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பேட் அப்ஸ் அக்கௌண்ட்டு எவ்வளோனாக்கா 5,000. அதே மாதிரி பை பேலன்ஸ் சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2,40,000 வருது. அப்போ அந்த 2,40,000லேருந்து என்ன பண்ணணும், அந்த 50,000 லெஸ் பண்ணணும். 2,40,000 இங்கே எவ்வளோ இருக்குது 50,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1,90,000. அப்போ இங்கே என்ன பண்ணணும் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு போட்டு கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,90,000. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்ச அமௌண்ட் எவ்வளோனாக்கா 1,90,000. அப்போ டோட்டலி நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,40,000. அவ்வளோதான் ஆன்சர் இது. இதுக்கப்புறம் நம்ம என்ன கால்குலேஷன் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா கேஷ் சேல்ஸு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸு. அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,40,000 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1,90,000. இப்போ டோட்டலி எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டு 3,30,000. 3,30,000. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் சேல்ஸு. இது என்னது 3,30,000 என்னது டோட்டல் சேல்ஸு. அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் வந்து முடிச்சிட்டோம் 2 சம்மு. அதேமாதிரி ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு எப்படி டோட்டல் டெப்டார்ஸ்க்கு வந்து ஃபார்மேட் பார்த்தோமோ அதேமாதிரி ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ டெபிட் சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் பிடி. எப்பயுமே ஓப்பனிங் வந்து இந்த சைடு தான் வரும். டு பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் பேலன்ஸ். அதேமாதிரி டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பை கேஷ் அக்கௌண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பை சன்ட்ரி டெப்டார்ஸு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு. அதேமாதிரி பேலன்ஸ் சீடு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் சீடுனா க்ளோசிங் பேலன்ஸு.
இதை மட்டும்தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெபிட் சைடு கிரெடிட் சைடு இங்கே ஒரு 3 ஐட்டம், இந்த சைடு வந்து 2, அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, அது 30,000. அதேமாதிரி கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 60,000. அதேமாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் 5,000 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு நம்மளுக்கு டு பேலன்ஸ் பிடி, டு பேலன்ஸ் பிடி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பை கேஷ் எந்த சைடு வரும்னு சொல்லி பார்த்தோம் கிரெடிட், எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 60,000. அதேமாரி நெக்ஸ்ட்டு பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 5,000. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர், அதேமாதிரி இங்கே பில்ஸு கீழே பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் சிடி, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. இப்போ டோட்டலி நம்மளுக்கு எவ்வளோ 95,000 இருக்குது. டோட்டலி எவ்வளோ இருக்குனாக்கா 95,000. இப்போ 95,000லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 95,000லேருந்து என்ன பண்ணிக்கணும், இந்த 20,000 என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் 75,000. இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு போட்டு இங்கே என்ன எழுதணுன்னாக்கா பில்ஸு ரிசீவ்டு டூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதணும். பேலன்சிங் நார்மலாக எழுதுகிற மாதிரி தான், பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி எழுதிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், இங்கே அந்த 75,000 இங்கே கொண்டாந்து போட்டணும். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். இது என்னென்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா இது டோட்டல் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ வரும் 95,000. டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 95,000 வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சம் வந்து பார்க்கலாம்.